வெற்றி என்பது கையில் கிடைப்பதில் இல்லை, நாம் காட்டும் விடாமுயற்சியில் தான் இருக்கிறது என்பதை உலகத்துக்கு உறக்க சொன்ன கதை இது. ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய தி ஓல்ட் மேன் அண்ட் தி சீ. இது ஒரு சாமானியனின் கதை. சாண்டியாகோ ஒரு வயதான முதியவர். அவரை மற்ற மீனவர்கள் சாலாக்கோ என்று அழைக்கிறார்கள். இதோட அர்த்தம் மிக மோசமான துரதிர்ஷ்டசாலி. 84 நாட்களாக கடலுக்குள் சென்று போராடியும் ஒரு மீன் கூட பிடிக்க முடியவில்லை. அவருக்கு துணையாய் உள்ள ஒரு சிறுவன் மனோலின். இங்கு சாண்டியாகோ எதிர்கொள்வது பசியை மட்டுமில்லை, சமூகத்தின் கேலியையும் தனிமையையும் தான். அவரோட 85வது நாளும் கடலுக்கு போவது அவர் விதியை நம்பவில்லை, தன்னோட உழைப்பை மட்டுமே நம்புவதை காட்டுகிறது. மற்ற மீனவர்கள் கரையோரத்திலேயே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது சாண்டியாகோ மட்டும் எல்லாரையும் விட வெகு தூரம் ஆழ்கடலுக்கு செல்கிறார். காரணம், அவர் சாதாரண வெற்றி அவருக்கு தேவையில்லை, ஒரு மிகப்பெரிய சவாலை அவர் எதிர்பார்க்கிறார். உலகம் அவரை கிழவன் என்று முத்திரை குத்தி ஓரம் கட்ட நினைக்கிறது. உலகம் யாரை பைத்தியக்காரன் என்று சொல்கிறதோ அவர்கள்தான் வரலாற்றை படைக்கிறார்கள். அவர் அந்த ஆழ்கடலுக்கு போவது ஒரு தற்கொலை முயற்சி அல்ல, அது ஒரு தன்னம்பிக்கையின் பயணம். இன்றைய இளைஞர்கள் ஒரு வேளையில் 2 முறை தோல்வி அடைந்தாலே இது எனக்கு வராது என்று விட்டு விடுவார்கள். ஆனால் சாண்டியாகோ 84 முறை தோற்ற பின்பும் 85வது முறை அதே உற்சாகத்துடன் தூண்டிலை சரி செய்கிறான். துரதிர்ஷ்டம் என்பது ஒரு மேகம் போல, அது ஒரு நாள் கலைந்துதான் ஆக வேண்டும். அதுவரை களத்தில் நிற்பவன் தான் சாம்பியன். 85வது நாள் காலை எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சாண்டியாகோ தன் படகை ஆழ்கடலுக்கு செலுத்துகிறான். கரை தெரியாத தூரம். திடீரென்று அவனது தூண்டிலில் ஒரு பாரம். தூண்டிலில் ஒரு பாரம் தெரியும் போது அது ஏதோ ஒரு சாதாரண மீன் என்றுதான் நினைக்கிறான். ஆனால் அந்த மீன் தூண்டிலை இழுக்கும் வேகம் அவனை மிரள வைக்கிறது. மார்லின் மீன் 18 அடி நீளம். ஒரு நீருக்கு மேலே எழும்பும் போது அதன் உடல் ஊதா நிறத்திலும் அதன் மூக்கு ஒரு வால் போல இருப்பதையும் அவன் காண்கிறான். சாண்டியாகோ மீன் பிடிக்க வைத்திருக்கும் சிறிய படகை விட அந்த மீன் பெரியது. இது ஒரு மனிதன் தன் சக்திக்கு மீறிய ஒரு லட்சியத்தை கையில் எடுத்திருப்பதை காட்டுகிறது. அந்த மீன் தூண்டிலில் சிக்கியவுடன் துள்ளவில்லை, மாறாக படகையை இழுத்து கொண்டு ஆழ்கடலை நோக்கி செல்கிறது. இதுதான் ஒரு அமைதியான யுத்தம். சாண்டியாகோ கயிற்றை தன் முதுகிலும் தோளிலும் தாங்குகிறான். கயிற்றை தளர்வாக விட்டால் மீன் தப்பிவிடும். மிக வேகமாக இழுத்தால் கயிறு அறுந்துவிடும். மீன் திடீரென இழுக்கும் போது கயிறு அவன் கைகளிலும் தோள்களிலும் ஆழமான காயங்களை ஏற்படுத்துகிறது. இரத்தம் வலிகிறது. உப்பு நீர் அந்த காயங்களில் படும்போது வலி உயிர் போகிறது. பசி, தாகம், தனிமை இவை அனைத்தையும் விட அந்த மீனை வெல்ல வேண்டும் என்ற பிடிவாதம் அவனை பிடித்து வைத்திருக்கிறது. அவன் மீனிடம், நீ சாகும் வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சபதம் செய்கிறான். இந்த காட்சி ஒரு மனிதன் தன் முதுகில் ஒரு மலையை சுமந்து செல்வது போன்ற பாரம் போல் தோன்றியது. 2 பகல் 2 இரவுகள் தாண்டியும் அந்த மீனுடன் போராடுகிறான். ஒரு நிமிடம் கண்ணயர்ந்தால் கூட மீன் கயிற்றை அறுத்துவிடும் அல்லது படகை கவிழ்த்துவிடும். தன்னிடம் இருந்த உணவெல்லாம் தீர்ந்துவிட வேறு வழியின்றி தூண்டிலில் சிக்கிய ஒரு சிறிய மீனை பச்சையாக சாப்பிட்டு பசியாறுகிறான். இது அவன் உயிர் வாழ எவ்வளவு தூரம் இறங்கி போராடுகிறான் என்பதை காட்டுகிறது. இதிலிருந்து ஒரு வாழ்வியல் பாடம். நாம் ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி போகும்போது நம்முடைய அடிப்படை தேவைகளான தூக்கம், உணவு, ஓய்வு இவை எதையுமே எதிர்பார்க்க முடியாது. இலக்கு மட்டுமே கண்ணில் இருக்க வேண்டும். சாண்டியாகோ அந்த மீனை வெறுக்கவில்லை, மாறாக அதன் பலத்தையும் அழகையும் பார்த்து வியக்கிறான். அவன் அந்த மீனிடம், மீனே, நீயும் நானும் ஒரே மாதிரியானவர்கள். நீ உன் இனத்திற்காக போராடுகிறாய், நான் என் கடமைக்காக போராடுகிறேன். நாம் இருவரும் சகோதரர்கள் என்கிறான். ஒரு உண்மையான வீரன் தன் எதிரியை ஒருபோதும் தாழ்வாக நினைக்க மாட்டான். எதிரி எவ்வளவு பலமாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு வெற்றி கௌரவமானதாக மாறும். அவன் மீனிடம் பேசுகிறான். மீனே, உன்னை கொல்ல எனக்கு வருத்தம்தான், ஆனால் நான் உன்னை விட பலமானவன் என்று நிரூபித்தாக வேண்டும். 3வது நாள் காலை மீன் சோர்வடைந்து படகை சுற்றி வர தொடங்குகிறது. சாண்டியாகோவிற்கு மயக்கம் வருகிறது, கண்கள் இருட்டுகின்றன. ஆனாலும் அவன் தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் பலமாக திரட்டுகிறான். மீன் நீருக்கு மேலே ஒரு பெரிய மலை போல் எழும்புகிறது. அதன் முழு பிரம்மாண்டமும் சூரிய ஒளியில் மின்னுகிறது. சாண்டியாகோ தன் ஈட்டியை எடுத்து மீனின் பக்கவாட்டில் அதன் இதயத்தை நோக்கி குத்துகிறான். அந்த பிரம்மாண்டமான மீன் ஒரு கணம் காற்றில் நிலைத்து நின்று பின் ஒரு பெரிய சத்தத்துடன் கடலில் விழுகிறது. அதன் இரத்தம் நீல நிற கடலை சிவப்பாக மாற்றுகிறது. இது ஒரு கொலை அல்ல, இது ஒரு கலைஞன் தன் படைப்பை முடிப்பது போன்றது. சாண்டியாகோ வென்று விட்டான். அவன் 84 நாள் அவமானத்தை துடைத்தெறிந்து விட்டான். வெற்றி என்பது நீங்கள் எதை பெறுகிறீர்கள் என்பதில் இல்லை, அந்த வெற்றிக்காக நீங்கள் எதை இழக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது.
ஒரு வெற்றி அடைவது எவ்வளவு கடினமோ அதை தக்க வைத்துக் கொள்வது அதைவிட கடினம். வெற்றி கிடைத்து விட்டது என்று திரும்பும்போதுதான் சாண்டியாகோ வாழ்வில் நிஜமான வில்லன்கள் வருகிறார்கள். மார்லின் மீனின் இரத்த வாடை பிடித்து முதலில் வருவது ஒரு பிரம்மாண்டமான மேகோசுரா. இது மிகவும் வேகமானது, பலமானது. சாண்டியாகோ தன் ஈட்டியால் அதன் தலையிலேயே குத்துகிறான். சுறா இறந்து கடலுக்குள் மூழ்கிறது. துரதிருஷ்டவசமாக அந்த சுறா மூழ்கும் போது சாண்டியாகோவின் ஈட்டியையும் இழுத்து கொண்டு போகிறது. அவனது முதல் மற்றும் மிக முக்கியமான ஆயுதம் பறிபோன தருணம் இது. அடுத்ததாக கூட்டமாக கலானோ சுறாக்கள் வருகின்றன. இவை மண்வெட்டி தலை சுறாக்கள். இவைகள் இரக்கமற்ற கூட்டாளிகள், திருடர்கள் போன்றவை. ஈட்டி இல்லாததால் சாண்டியாகோ தன் கத்தியை துடுப்பின் நுனியில் கட்டி ஒரு ஈட்டியாக மாற்றுகிறான். ஒரு சுறாவை குத்தும் போது கத்தி பாதியிலேயே உடைந்து போகிறது. இப்போது அவனிடம் கத்தியும் இல்லை. ஒரு வீரன் ஆயுதங்களை இழப்பவனை தவிர நம்பிக்கையே இல்லை. இறுதியில் அவனிடம் இருப்பது வெறும் மரத்தடி மற்றும் படகின் சுக்கான் மட்டும். சுறாக்கள் மீனை தின்ன வரும்போது அந்த மரத்தடியால் அவற்றின் தலைகளில் ஓங்கி அடிக்கிறான். அது உடைந்து போக படகை திருப்ப உதவும் சுக்கானை கலற்றி அதையே ஆயுதமாக்குகிறான். ஒவ்வொரு முறை சுறாக்கள் மார்லின் மீனின் சதையை கவ்வும்போது சாண்டியாகோ ஏன் தன் உடல் வலிப்பது போல் உணர்கிறான். காரணம், அந்த மீனை பிடிக்க அவன் தன் இரத்தத்தையும் சதையையும் கொடுத்து போராடி இருக்கிறான். அந்த மீன் இப்போது அவனது உழைப்பின் அடையாளம். உழைப்பை யாராவது சிதைக்கும் போது அது நம் ஆன்மாவையே சிதைப்பது போல இருக்கும். ஒரு கட்டத்தில் அவன் சொல்கிறான், உன்னால் மீனை தின்ன முடியுமே தவிர என் போராட்டத்தை தின்ன முடியாது. கரைக்கு வரும்போது வெறும் எலும்புக்கூடுதான் மிஞ்சியிருந்தது. ஆனால் சாண்டியாகோ ஒருபோதும் சோர்வடையவில்லை. அவன் அந்த எலும்புக்கூட்டோடு கரை திரும்பினால் அது அவன் தோல்வியின் அடையாளம் அல்ல, அவன் விடாமுயற்சியின் சாட்சி. உலகம் ஒருவனின் கையில் என்ன இருக்கிறது என்றுதான் பார்க்கும். ஆனால் இயற்கை அந்த மனிதன் எப்படி போராடினான் என்று பார்க்கும். கரைக்கு வந்தவுடன் சாண்டியாகோ நேராக தன் குடிசைக்கு சென்று பழைய செய்தித்தாள்களை போர்த்தி கொண்டு ஆழ்ந்து தூங்குகிறான். அவன் கைகளில் காயங்கள், உடலில் கடும் சோர்வு, ஆனால் மனதிற்குள் ஒரு பெரிய நிம்மதி. உண்மையான வெற்றி என்பது அடுத்தவர்கள் தரும் கைத்தட்டலில் இல்லை, நாம் நம்முடைய பயத்தையும் பலவீனத்தையும் வென்றுவிட்டோம் என்று நமக்கு தெரியும் அந்த தருணத்தில் தான் இருக்கிறது. அவன் தூங்கும் போது சிங்கங்கள் அவன் கனவில் மீண்டும் மீண்டும் வருகின்றன. சிங்கம் என்பது அதிகாரம், இளமை மற்றும் அஞ்சாமையின் அடையாளம். அவன் வயதாகிவிட்டாலும் உடல் தளர்ந்தாலும் அவனது ஆன்மா இன்னும் அந்த சிங்கத்தை போன்றே கம்பீரமாக இருக்கிறது. அவனது போராடும் குணம் இன்னும் சாகவில்லை. A man can be destroyed but not defeated. இதுதான் ஹெமிங்வே உலகுக்கு தந்த தாரக மந்திரம். ஒரு மனிதன் எப்போது தோற்று போனேன் என்று நினைத்து முயற்சியை கைவிடுகிறானோ அப்போதுதான் அவன் வீழ்த்தப்படுகிறான். சாண்டியாகோ தன் மீனை இழந்தாலும் அவன் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. அதனால் அவன் வீழ்த்தப்படாத வீரன். சாண்டியாகோ கதையில் உள்ளது போல உங்கள் உழைப்பின் பலனை யாராவது பறித்து கொண்டு போகலாம், அல்லது நீங்கள் செய்த காரியம் தோல்வியில் முடிந்தது போல தோன்றலாம். ஆனால் அந்த போராட்டத்தின் போது நீங்கள் காட்டிய அந்த உத்வேகம்தான் உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றியிருக்கும். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய சுறா எது? அல்லது எத்தனையோ தோல்விகளுக்கு பிறகு இப்போதும் நீங்கள் எதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கதையை கீழே கமெண்டில் பகிருங்கள். உங்களைப் போலவே போராடி கொண்டிருக்கும் இன்னொருவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கும்.